Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைசியான மோமோஸ் சட்னி. இத எப்படி பண்ணலாம் என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? இதுக்கு நான் சாஸ் பேன்ல தண்ணி ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். அது கூட ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு காஷ்மீரி சில்லிஸ் சேர்த்துக்கிறேன். இது பேட்கி மிளகான்னு சொல்லுவாங்க. இல்ல காஷ்மீரி சில்லின்னு கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 8 ல இருந்து 10 மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த 10 மிளகா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல காரத்துக்கு ஒரு 2 ரெட் சில்லிஸ் சேர்த்திருக்கேன். கலருக்காக பேட்கி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்திருக்குது. அப்ப தேவையான உப்பு அதையும் போட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ அந்த மிளகா தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இந்த தக்காளியோட தோல் இந்த மாதிரி ஆகணும். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேக வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. நீங்க பட்டர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்க ஆயில் தான் சேர்த்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 ல இருந்து 15 பல்லு பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சட்னிக்கு ஃப்ளேவரே இந்த கார்லிக் தான். இந்த கார்லிக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணீங்கன்னா போதும். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஃபைனா அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது ஆல்ரெடி வெந்திருக்கு. ரொம்ப நேரம் நம்ம இந்த சட்னியை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் இந்த சட்னியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சட்னி ஸ்பைசியான சட்னி ரெடி ஆயிடும். இதை நீங்க மோமோஸ் கூடயும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க சப்பாத்தி தோசைக்கும் ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.